மாப்பிள்ள இந்த வாரம் ஈரோட்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். சரிங்க மாமா. நாட்ரஸா, அப்பா மறு வீட்டுக்கு போன பிள்ளை எனக்கு திருமணமேயா, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? பேசிட்டேன்ப்பா. இதே கண்ணிட்ட காரை கொடுத்து அனுப்பி வச்சிருக்கேன், இதை வந்துடுவாங்க. சரி சரி. நம்ம வண்டி சத்தம் தான் கேக்குது, பக்கத்துல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா செல்வி, அப்பா ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாமா. சரிங்கப்பா. வாங்க செல்வி வாமா. அப்படியே நில்லுங்க, ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள போலாம். போமா. வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்துட்டியா? வாடி மருமகளே வா, அடுத்தடுத்து உனக்கு ஏகப்பட்ட ஐட்டங்களை வச்சிருக்கோம். வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாத்தா. வாங்கம்மா. என்ன மயிலே, அடுத்தது நாம தான். குன்றுவேன், மூஞ்சிய பாரு. குன்றுவியா? வாமா. ரெண்டு நாள் உன் வீட்டில் இருந்துட்டு வரேன்னு சொன்னேன், ஆனால் அடுத்தடுத்து நாள் நல்லா இல்லைம்மா, அதான் உடனே வர சொல்லிட்டேன். கவலைப்படாத, இந்த வார கடைசியில் உன்னை மறுபடியும் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, மொத்தமா அனுப்பி வச்சிருங்க. இவனையும் கூட அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. அந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துகிட்டு நம்மளோட குடும்ப மானத்தை வாங்கட்டும். ஈஸ்வரி, நீங்க பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்காப்பா? வீட்டுக்கு வந்த மருமகளை உங்க வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வச்சா அவளுக்கு எப்படிதான் இந்த வீடு பழகும்? அப்புறம் எப்படி இந்த வீட்டுல பொறுப்பு வருங்கிற? வார கடைசியில யாரையும் எங்கேயும் அனுப்பி வைக்க முடியாது, எல்லாரும் இங்கதான் இருக்கணும். சரி சரி, யாரு எங்க போலாங்கிறத அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல உள்ள போங்க. மலரு உள்ள போமா. வெற்றி அப்படியே உட்காரியா. வாங்க நீ. எப்பா, மறு வீட்டு பலகாரமும் துணியும் கொடுத்துட்டு இருக்காங்க. கனி, அதை எடுத்து கொண்டு போய் வெற்றி ரூம்ல வச்சிரியா? சரிண்ணே. இந்த மயிலே, நீ வந்து ஒரு கை கொடுத்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கையா? இல்லம்மா, வந்தேன்னா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்குமேன்னு. ஐயோ மயிலு, இப்ப எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், பார்த்து குடு. இந்த இதையும் எடுத்துட்டு போயிரு. மிச்சத்தை நீ எடுத்துட்டு வந்துரு. ஓகே, நீ போ. என்ன அது மூடினே. அப்புறம் மாப்பிள்ள, மறு வீடு எப்படி போச்சு? போச்சு மாமா. மாமா என்னையா சொன்னாரு? நல்லபடியா பாத்துக்கங்கன்னு சொன்னாங்கப்பா, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி சரி. பலகாரம் ஏதாவது எடுத்து தருவா மலரு? இல்ல வேணாமா. இல்ல நாங்க எங்க குடும்ப விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளியேறு. சொல்றோம்ல, கொஞ்சம் வெளியேறுமா. ஆத்தி ஆளை பாரு, இந்த பார்வையெல்லாம் என்கிட்ட பார்த்த கண்ணு முடிய நோண்டி விட்டுருவேன் பாத்துக்க. என்னம்மா மருமகளே, எப்படி இருக்கீங்க?
மறுவீடு ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? என்ன அப்பப்ப இங்க இருந்து ஓடி போய் உன் வீட்ல உட்காந்துக்கலான்னு பாத்தியா? எங்க பாச வலையில இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கா உங்க மகளுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புங்கன்னு உங்க அம்மா கிட்ட சொன்னோம். உங்க அம்மா பேசுனாங்களா இல்லையா? ரொம்ப நாளைக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்துல இருந்துலாம் நீ தப்பிக்கவே முடியாது. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த வார கடைசியில உனக்கு மறுபடியும் முதல் இரவு ஏற்பாடு பண்ண போறோம். அதனால அதுக்குள்ள மனச மாத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் தயாராயிக்கோ. எம்பிட்டு நாள் தான் எங்க தம்பியும் காத்துக்கிட்டு இருப்பான். அதனால இந்த வார கடைசியில எங்களை ஏற்பாடு பண்ண சொல்லிட்டான். என்ன பாக்குற? வெற்றி சொல்லிதான் நாங்க இந்த ஏற்பாடு பண்றோமே. நல்லா வாங்கி புத்தில ஏத்திக்கோ. இந்த வாரம் முதலிரவு ஏற்பாடு பண்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. முன்னாடியே சொல்லிட்டோம், ரெடி ஆயிரு. அப்புறம் எங்களை குத்த சொல்லக்கூடாது. வா பவுனு போலாம். சிவராத்திரி தூக்கம் போச்சு. சிவராத்திரி. மலரு என்ன பிள்ளை சொன்னாங்க? மலரு என்ன பிள்ளை? பயமா இருக்கு மயிலு. நீ ஒன்றும் கவலைப்படாத மலரு. உன் மாமா இருக்காருல்ல, அப்புறம் என்ன, தைரியமா இரு. என்ன வெற்றி? நான் இவங்க கிட்ட கொஞ்சம் பேசணுமா இல்லை? நான் சொல்ல வந்ததை சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். அம்மாவுக்கும் அக்காவுக்கும் ஆரம்பத்தில் இருந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அவங்க விருப்பத்தை மீறி கல்யாணம் பண்ணதுனால அவங்க உங்க மேலே கோவமாக இருக்காங்க. எங்கள் வீட்டில் இவங்க எல்லாரும் மேலேயும் இருக்கிற வெறுப்பை உங்க மேல ஒட்டுமொத்தமா காட்டுறாங்க. நீங்க அவங்களோட வார்த்தைகளை பெருசா எடுத்துக்க வேணாம். அதை நினைச்சு நீங்க கவலையும் படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அத செல்வி கிட்ட சொல்லுங்க, இல்லாட்டி அப்பா கிட்ட சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். செல்வி உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் பக்கபலமா இருப்பா. உங்க வீட்டுக்கு போகணும்னா கூட இதே கணினா இங்கதான் இருப்பாரு. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவரே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அப்படி இல்லாட்டி உங்க தங்கச்சிங்களை இங்க கூட்டிட்டு வருவாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தைரியமா கேளுங்க, நாங்க பாத்துக்கிறோம். மற்றபடி அம்மா பேசுறதையோ அக்கா பேசுறதையோ பெருசா எடுத்துக்க வேணாம். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வரேங்க. ஒரு நிமிஷம். இப்படிலாம் வந்து பேசிட்டு போயிட்டா நீங்க நல்லவர்னு நான் நம்பிடுவேன்னு நினைச்சீங்களா? அந்த அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு கணிக்கிற அளவுக்கு எனக்கும் அறிவு இருக்கு. உங்க அம்மா அக்கா கிட்ட போய் வேற மாதிரி பேச வேண்டியது, அப்படியே அதுக்கு நேர எதிரா என்கிட்ட வந்து பேச வேண்டியது. இந்த டபுள் சைட் கேம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம்.
உங்களோட எந்த டிராமாவும் என்கிட்ட பலிக்காது. சும்மா வெட்டியா நடிச்சு ஏமாத்துறதா நினைச்சு ஏமாற வேண்டாம். உங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் என்ன சொல்லிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு தடவை வந்து என்கிட்ட நல்ல மாதிரி நடிக்கிற வேலை வச்சுக்கிட்ட நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நீ என்கிட்ட பேசணுங்கிற அவசியமே இல்ல. இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து பேசணும்னு முயற்சி பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ உன் அம்மா உன் அக்கா எல்லாரும் சேர்ந்து போட்டிருக்கிறீங்களே ஒரு திட்டம், அது என்னைக்குமே பலிக்காது. என் உயிர் உள்ள வரைக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் அக்காலாம் சேர்ந்து திட்டம் போட்டிருக்கோமா? இவங்க என்ன சொல்றாங்க? நான் அவங்க கிட்டலாம் பேசவே இல்லையே. சொல்லிட்டீங்களா? அப்பவே சொல்லியாச்சு. என்ன சொன்னா? அவளால என்ன சொல்ல முடியுங்கிற? ஒன்னும் சொல்லல. சித்தி, அவ இந்த வாரத்துக்குள்ள முதல் இரவுக்கு தயாராகிதான் ஆகணும். தப்பிக்கவே முடியாது. நானும் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணம் ஆன பிறகு பொண்ணும் மாப்பிளையும் வேற வேற இடத்துல தூங்குறத நாம எங்கேயாவது பாத்திருக்கோமா? இவ என்னடானா அவ ஃப்ரெண்டு கூட வெற்றி ரூம்ல தூங்குறா. வெற்றி என்னடானா இதயக்கணியோட மாடியில தூங்குறான். நானும் தெரியாம தான் கேக்குறேன். இதுக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோமா? ஊர்ல பேசி சிரிக்க மாட்டாங்க? அதுக்கு தானே இந்த வார கடைசியில ஒரு கெடு வச்சிருக்கேன். அன்னைக்கு பாத்துக்கலாம். ஈசு, அங்க பாரு, ஒய்யாரமா மணப்பொண்ணு கூட தூங்க போயிட்டு இருக்கா. முதல்ல இவ்வளவு அடிச்சு விரட்டணும். ஏய், இந்த கொக்க இங்க வா. என்ன பாக்குற? இங்க வான்றல. உன் பேரு கொக்கு தானே? மயில். பெரிய 16 வயது நிலை ஸ்ரீதேவின்னு நினப்பு. ஆமா, நீ என்ன மலருக்கு இலவச இணைப்பா? 24 மணி நேரமும் கூடவே தெரியுற. பொண்ணை கட்டி கொடுத்தா ஒருத்தைய கட்டி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க என்ன 2 பேர் வந்திருக்கீங்க? நீ என்ன என் தம்பியோட 2வது பொண்டாட்டியா? என்ன? நான் மணப்பெண்ணுக்கு தோழியா தான் வந்தேன். மணப்பெண் தோழினா மன மேடையில இருப்பாங்க. நீ என்ன தினமும் பெட்ரூம் வரைக்கும் போற? பாத்துமா, என் தம்பி ஆள் மாத்தி கை வச்சிட போறான். அப்புறம் ஐயோ அம்மான்னு எங்களெல்லாம் குத்த சொல்லாத. தா, நீ எதுக்கு புள்ள தினம் இங்க தங்கிட்டு இருக்க? ஐயா தான் மலருக்கு துணையா இருக்க சொன்னாரு. எதுக்கு துணை? அவ என்ன காட்டுக்குள்ளியா இருக்கா? ஒரு ஆள் கூடவே துணைக்கு இருக்கிறதுக்கு. ஒழுங்கா மரியாதையா உன் வீட்டை பார்த்து போய்கிட்டே இரு, இல்லைன்னா அசிங்கப்பட்டு போயிடுவேன். கொண்டு போய் தலகாணியை கொடுத்தோமா போயிட்டே இருந்தோமான்னு இருக்கணும். புரியுதா? போன்றல பேரை பாரு, மயிலு கொக்கு கௌதாரின்னு. மயிலு, பா, தூங்க போறீங்களா? சரி சரி, நீ போய் தூங்கு. இல்லப்பா, தலைகாணி கொடுத்துட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போலான்னு. வீட்டுக்கா? ஏம்மா? நான் ஒரு 10 நாள் மலருக்கு துணையா இருன்னு சொல்லியிருந்தல்லம்மா, அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? போ, போய் மலருக்கு துணையா இருமா போ. அது வந்து எங்க வீட்ல. இந்தாம்மா, நாளைக்கே உங்க அப்பனை பார்த்து பேசுறேன். 10 நாள் இல்ல, 1 மாசத்துக்கு நீ துணையா வந்து இங்கேயே இரு. அங்க என்னம்மா பாக்குற? நீ போ மயிலு, இது உன் வீடு மாதிரி.
தைரியமா போய் தங்கு போ. ம். மயிலு, இப்ப எதுக்கு பிள்ளை அழுவுற? சாரி மயிலு, என்னால உனக்கு திட்டு விழுது. அவங்க எவ்வளவு தப்பு தப்பா பேசுறாங்க. தா அவங்க அப்படி பேசிட்டா நான் வருத்தப்பட்டுருவேனா? நான் அதெல்லாம் காதுல கூட வாங்கல. நீ அழாத. தேங்க்ஸ் மயிலு. பாத்தீங்களா, நாம அவளை வீட்டுக்கு போக சொல்றோம், ஆனா உங்க புருஷன் இங்கே இருக்க சொல்றாரு. எப்படி சித்தி இவர் கூட இவ்ளோ வருஷம் குப்பை கொட்டினீங்க? பேசாம நீ முதல்ல அவரை டைவர்ஸ் பண்ணிடு. ஆமாண்டி, கிழவியானதுக்கு அப்புறம் டைவர்ஸ் கேட்டா ஊரு என்னதான் காரி துப்பும். பார்க்கலாம் எம்புட்டு நாளைக்கு தான் இங்க தங்குறான்னு. என்னையா ஐயா உன் வீட்டுக்கு இன்னும் பிறப்பில்லையா? எங்க வாடி வீட்டுக்கு போலான்றேன், இந்தா அந்தான்னு வரமாட்டேன்றாலே. பிறந்த வீடும் புகுந்த வீடும் அடுத்தடுத்த தெருல இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இதான் பிரச்சனை பூச்சி. 100ல ஒரு வார்த்தையா? வெற்றி, எப்பா வெற்றி. என்னையா இது நீ? ஒன்றும் இல்லைங்கய்யா, தூங்க போகிறதுக்காக கூப்பிடுறேன். இதையும் நீ பாட்டுக்கு அவனுக்கு எதையும் ஊத்தி விட்டுட்டு இருக்காத. சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. போலாமாண்ணே? நீ சாப்பிட்டியா? ம். நீங்க? நானும் சாப்பிட்டேன்டா, வா போலாம். வெற்றி, இங்க ஐயா. கொஞ்சம் வாயா. உட்காரியா, மேல உட்காரியா. பரவாயில்ல, சொல்லுங்க ஐயா. ஐயா மேலையும் அப்பா மேலையும் எதுவும் வருத்தத்துல இருக்கியா? நானா? எங்க மேல எதுவும் உனக்கு மன வருத்தம் இருக்காயா? ஐயா, என்னையா பேசுறீங்க நீங்க? நான் ஏன் உங்க 2 பேர் மேலேயும் வருத்தப்படணும்? எதுக்காக இப்படி கேக்குறீங்க? நாங்க சொன்னோங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு வந்து மலர் கழுத்துல தாலியை கட்டின. இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் பாக்குறப்ப என்னடா ஐயாவும் அப்பாவும் நம்மளை இப்படி ஒரு சிக்கல்ல சிக்க வச்சிட்டாங்களேன்னு உனக்கு தோணலையாயா? நீங்க 2 பேரும் எனக்கு கெட்டது பண்ணிட்டீங்கன்னு நான் நினைப்பேனா? அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் என்ன நான் தாலி கட்டியே ஆகணும்னு வற்புறுத்தவா செஞ்சீங்க? இல்லையே. நாங்க இப்படி ஒரு முடிவு பண்ணிருக்கோம், யோசிச்சு சொல்லுன்னு சொன்னீங்க. நல்லா யோசிச்ச பிறகு நான் தானே சம்மதம் சொன்னேன். என் மனசுல எந்த வருத்தமும் இல்லைங்கய்யா, நான் நிம்மதியா இருக்கேன். அப்பாவும் நீங்களும் எப்பவும் எனக்கு நல்லதுதான் செய்வீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது இல்லையா, பொதுவா கல்யாணம் பண்ண எல்லாரும் பொண்டாட்டி கூட சிரிச்சு பேசணும், வெளியே போகணும், அது இதுன்னு மனசுல ஆசை இருக்கும். ஆனா அப்படி ஒரு கல்யாணத்தை நாங்க உனக்கு பண்ணி வைக்கல. தினம் ராத்திரி தூங்குறது கூட நீ மொட்டை மாடியில இதயக்கனி கூட தான் தூங்குற. அதனால எதுவும் எந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களாங்கய்யா? ஒரு பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்கணுங்கிறதுக்காக தாலி கட்ட சொன்னீங்க, நானும் தாலி கட்டினேன். இன்னைக்கு அவங்க நம்ம வீட்டுல பாதுகாப்பா இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒரு கணவனா இருக்கணும்னு நினைக்கிறத விட ஒரு காவக்காரனா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அவங்கள நல்லபடியா பார்த்துப்பேங்க ஐயா. இன்னைக்கு ஒரு நாள் இல்லை, வாழ்க்கை முழுக்க மாடியில் தனியா படுத்து தூங்கணும்னா கூட நான் வருத்தப்பட மாட்டேங்க ஐயா. என்னை பத்தி எதுவும் கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். வெற்றி,
வரேங்க ஐயா. நீங்களும் தூங்குங்க. சரியா? போலாம். வா. எத்தனை முறை அடிச்சிருக்கேன், எத்தனை முறை குடிகார பையலன்னு திட்டி அவமானப்படுத்தியிருக்கேன். இவனுக்குள்ள இப்படி ஒரு பக்குவப்பட்ட மனுஷன் இருக்கான்னு இவ்வளவு வருஷமா எனக்கு தெரியாம போச்சே மாப்பிள்ள. நாட்ரஸா, நம்ம கும்புற பெரிய மந்த அப்பப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து வாரிசா பிறப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்கிறேன்யா, நம்ம சாமியாக கும்புற அந்த பெரிய மந்த கருப்பண சாமி தான் நம்ம வீட்டில் வெற்றி ரூபத்தில் வாரிசாக வந்திருக்காருயா.